நிறைய நேச்சுரலான விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஜா கட்டிங்ஸ் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளிர் வரும், கண்டிப்பாக அது துளிர் வரும், வேரும் வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை பராமரிப்பு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கேற்ற கவரும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே மண் போட்டு நிரப்பிக்கிட்டு ஒரு கட்டிங்ஸாக நம்ம அதில் நட்டு வைக்கலாம். அது எப்படியெல்லாம் வருதுன்றதை பார்க்கலாம் ஃப்யூச்சரில், சரிங்களா? ஸோ அது 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் இது துளுத்து வருதா, இதில் வேர் வருதா, அது செடியாகி பூ வைக்கதா என்னன்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதில் நான் ஒரு 200 கிராம் பேக்கெட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு 3/4 அளவுக்கு மண் கொட்டி நிரப்பிக்கலாம். அடுத்து அந்த ரோஜா கட்டிங்ஸ் எடுத்து சோத்து கத்தாய் இருக்குது பார்த்திங்களா, அது நுனி பக்கத்தில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் காயாமல் இருக்கும் நுனி பக்கம், சரிங்களா? இப்போ அதை சொருகிக்கலாம். இப்போ அந்த மண்ணில் சொருகி வச்சுருவோம். நான் ஒரு 25 கவர் தான் வாங்கிட்டு வந்தேன். நிறைய கட்டிங்ஸ் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த கவர் எடுத்து போட்டுக்கலாம். அந்த கட்டிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பன்னீர் ரோஸு, பேபி பிங்க்கு பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஜா. எவ்வளோ கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் வெத்தலை கொடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நிறையவே எங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் கொடி நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக. இது எங்கள் வீட்டுக்காரர் அவசரப்பட்டு மொத்தமாக அடியோடு வெட்டிட்டார். சரி வேஸ்ட் பண்ண வேணான்னு மொத்தமாக கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது முதல்ல எனக்கு இந்த எருவு இருக்கிறத மறந்துட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்ணோடு சேர்த்து ஆட்டு சாணத்தை நல்லா மக்கி போயிருக்கிற எருவை மிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கவரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் சோத்து கத்தாயை தேய்ச்சி வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அவங்க 2 பேரும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் பையன் ஒருத்தன், என்னோடய பையன் ஒருத்தன் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. மண் போட்டு பேக் பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ ரோஜா வெத்தலை கட்டிங்ஸ் போட்டு ஒரு கவரில் வச்சுக்கலாம். கவர் பத்தலை, நிறைய கட்டிங்ஸ் இருந்ததுனால அதனால் ஒன்றுத்துல 2 போட்டு வெத்தலை கொடியை 3-4 கட்டிங்ஸுமே ஒரே கவர்லேயே வைக்கலான்னு இருக்குது. அது வேர் வந்துச்சுன்னா எங்கே வேணாலும் பிடிங்கி வச்சுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது, சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. முதல்ல வெத்தலை உள்ளே மண்ணுக்குள்ளார சொருக முடியாது இல்லையா, அதனால் வெத்தலை கொடியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மண் போடலாம். மண் வாரி போட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மொட்டை மாடியில் அப்படியே வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் கவரை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கவர் வச்சுட்டு தண்ணி ஊற்றலான்னு இருக்கும். ஏன்னா மொட்டை மாடிக்கு ஊறாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே கவர் போட்டு செவுத்து ஓரமும் கவர் வச்சாச்சு, கீழவும் கவர் வச்சாச்சு. இப்போது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு மூலையில் தண்ணி ஊற்றுறேன். முக்கியமான விஷயம், இந்த கவரில் எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி அப்பப்போ காற்றோட அந்த மண் காற்றாடிடும். ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, குச்சி அழுகி போயிடும். ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற அது காற்றாடிடணும். ஸோ அதனால் 2-3 சைடு ஒரு 5-6 ஹோல்ஸு கூட ஓட்டை போட்டுருங்க. ஒரு குச்சியிலையோ இல்லை கம்பிலையோ குத்திக்கோங்க, குத்தி ஹோல்ஸ் போட்டுருங்க, சரிங்களா? எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.